Hi everyone, welcome to our YouTube channel. And நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா Java Basics தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி எங்க சேனல்ல நாங்க C Basics வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க C கத்துக்கணும் அப்படினா அந்த வீடியோஸை போய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க் நான் இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ ஜாவா வந்து ரொம்ப ஸ்க்ராட்ச்ல இருந்து எடுக்க போகிறேன். ரொம்ப பேசிக்ஸ். நீங்கள் இப்போ தான் வந்து ப்ரோக்ராமிங்கே எனக்கு தெரியாது, ஜாவாவே எனக்கு தெரியாது அப்படின்னா இது வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி வேல தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா இன்ட்ரடக்ஷன் போகும். இந்த வீடியோவில் ரொம்ப பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ வேரியபிள்ஸ், ப்ரிமிட்டிவ் அண்ட் ரெஃபரன்ஸ் டைப்ஸ் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். Next, operators, overview of syntax and basic problems. Variables, data types, operator. இந்த மூணு கான்செப்ட் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், வேரியபிள் அப்படின்னா ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதுதான் வேரியபிள். ஓகேவா? இது வந்து ப்ரோக்ராம் வந்து டிஃபைன் பண்ணாது, யூசர் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இந்த INT A = 4 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெட் கலரில் INT அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா இன்டீஜர். அதை இன்டீஜர்னு சொல்லுவோம். இன்டீஜர் அப்படின்னா நார்மலாக இன்டீஜர்னால் என்னது, ஒரு ஹோல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர் வித்தவுட் வந்து பாயிண்ட்லாம் இல்லாமல் வெறும் ஹோல் நம்பர்ஸ் வந்து 4, 10, 7 அந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பர். அதை தான் வந்து நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஏ அப்படின்னா வேரியபிள். அதுதான் வந்து வேரியபிள் நேம். ஸோ ஏ தான் வேரியபிள் நேமா அப்படின்லாம் இல்லை. நம்ம அந்த வேரியபிள் நேம் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு ஆப்பிள் என்ன வேணாலும். வேரியபிள்னால் ஏ அப்படின்னா இல்லாமல் ஒரு நம்பர் இப்போ நம்பர் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பர்னு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏக்கு 4 மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் வேல்யூஸை என்ன வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ அது டெம்ப்ரவரி, அது பெர்மனெண்ட் கிடையாது. டெம்ப்ரவரியாக ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த லைன் வந்து ஒரு இன்டீஜர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கம்பைலருக்கு. அது சிஸ்டம்க்கு தெரியாது. அது எல்லாமே வந்து 0s and 1s தான் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நாம் வந்து டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி டேட்டான்றதையும் நம்ம அதுக்கிட்ட சொல்லணும். இன்டீஜர் டேட்டாவா, இல்லை நீ கொடுக்குறது ஒரு வேர்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது கேரக்டரா, இல்லை ஒரு சென்டென்ஸாக கொடுக்குறீங்கன்னா இது சென்டென்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட், டேட்டா டைப்ஸ். ஜாவாவில் டேட்டா டைப்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேரக்டர் அண்ட் பூலியன். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் ஸ்ட்ரிங் அண்ட் அரே. இந்த எல்லா டேட்டா டைப்ஸையும் பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், இப்போது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் மட்டும் உங்களுக்கு என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா INT n = 5 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்டீஜர், INTனா இன்டீஜர் which stores integer value. ஓகேவா? அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்ல, அதுக்கு தான் நான் என்னன்ற வேரியபிள் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நான் A = 4ன்னு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து n = 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேரியபிளுக்கு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஃப்ளோட், FLOT, ஃப்ளோட், FN = 4.66F அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூவை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் கொடுக்குற வேல்யூ வந்து ஃப்ளோட் அப்படின்றத நான் சிஸ்டமுக்கு சொல்கிறேன். ஓகேவா? எஃப்ன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட், கேரக்டர், CHAR, கேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேர்ன்னு தான் சொல்கிறோம். அப்போது லெட்டர் அப்படின்ற வேரியபிளில் டீன் இருக்க ஒரே ஒரு கேரக்டர் நான் லெட்டர்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அது சிஸ்டமுக்கு என்னன்னு தெரியாது. அதனால் நான் அது என்ன மாதிரி டேட்டா டைப்னு நான் அதுக்கு சொல்லணும். அதனால் நான் கேர் அப்படின்றத நான் என் வேரியபிளுக்கு முன்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட், பூலியன்னா வந்து 2 தான். ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த 2 டேட்டா தான் அதுக்கு. ஸோ நான் இதில் வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்கேன், ஃபால்ஸ்னு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது தான் நான் வேரியபிள் பூல் அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், இப்போது மேலே பார்த்த ப்ரிமிட்டிவ் ஃபுல்லாகவே நான் ப்ளூ கலரில்
ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்றது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங், யூஸ்வலாக ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னா, குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஹெலோ, எப்போவுமே ஸ்ட்ரிங் நீங்கள் டேட்டா கொடுக்குறீங்கன்னா அது டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே தான் கொடுக்கணும். HELLO, ஹெலோன்றது ஒரு ஸ்ட்ரிங். அதை நான் டெக்ஸ்ட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அது ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லி நான் சிஸ்டமுக்கு சொல்கிறேன். அதனால் நான் ஸ்ட்ரிங்குன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸில் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆப்ரேட்டர்ஸையுமே வந்து நான் அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, சும்மா உங்களுக்கு தியரி மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு ப்ரோக்ராமில் எந்த இடத்துல இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணி கோட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப பேசிக் ப்ரோக்ராம்ஸ் தான். நீங்கள் அதை போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.